ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஏர் பியூரிஃபையர் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து உங்கள் முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி பேக் வந்தது, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே செடிங்கெல்லாம் எப்படி ரெஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக வந்துருந்துன்றதை நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் நான் காட்டியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட், ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டோட செகண்ட் பார்ட்டு. அது வந்து அவங்க வந்து ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்லேருந்து நம்ம வந்து வேறு பாட்டுக்கு நம்ம மாற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து உரம், அதுக்கப்புறம் கோகோபைட்டு, அதுக்கப்புறம் பாஸ்பேட்டுன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் நர்சரி கார்டனில் உரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்டோர் பிளான்ட்டுக்கு என்னென்ன உரம் போடணுன்றதை அது அவங்க சொன்னாங்க, ரேஷியோ முதற்கொண்டு சொன்னாங்க. நான் ஏற்கனவே செடிங்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டு வெளியும் வச்சுருக்கேன். அந்த இதுலேருந்து மண் எடுத்துக்கிட்டேன். அந்த மண்ணை தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன், அது செம்மண். இதுக்கப்புறம் கோகோபைட் பார்த்திங்கன்னா 1 கிலோ கோகோபைட்டை வந்து ஒரு பெரிய வாளியில், இந்த மாதிரி வாளியில் நம்ம ஆல்ரெடி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 லிட்டர் ஊற்றி அதை வந்து நல்லா சோக் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சாதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி உதிரி உதிரியாக வரும். அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எத்தனை செடி நடுறோம், ஃபஸ்ட்டு எத்தனை தொட்டிக்கு நடுறோன்றது அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 4-5 ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கோகோபைட் போட்டுக்கோங்க. அதுக்கு செம்மண் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க, ரெண்டாவது ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். செம்மண்ணும் வந்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உரம் பார்த்திங்கன்னா பாஸ்பேட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நர்சரி கார்டன்லேயே சொன்னாங்க. அது கை அளவு பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் உரம், இந்த நர்சரி கார்டன்லேயே கொடுத்துருந்தாங்க. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே கோகோபைட்டு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம விரல்லே, கையில் இருக்கிற விரல்லே நல்லா பெசரி கொடுங்க. நல்லா எல்லாம் கலந்து விடணும். மெயினாக கோகோபைட் அளவு ஜாஸ்தியாகவும் மண்ணுடைய அளவு பார்த்திங்கன்னா கம்மியாகவும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்டோர் பிளான்ட்டுக்கு அப்படி தான் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து பதிவு பண்ணணும். செடிங்களை அப்படி பதிவு பண்ணும்போது தான் ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு நல்லா இருந்து வாட்டர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா அது உரியறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அவுட்டோர் பிளான்ட்டுக்கு மண்ணுடைய அளவு ஜாஸ்தியாகவும் கோகோபைட் அளவு வந்து கம்மியாகவும் போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இன்டோர் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடிங்களுக்கு அதிகம் நம்ம தண்ணி விடணும் அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் விட்டால் போதும். அந்த கோகோபைட் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய வாட்டர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு வேண்டிய, செடிக்கு வேண்டிய வாட்டரை வந்து அந்த கோகோபைட்லேருந்து அந்த செடி பார்த்திங்கன்னா உறிஞ்சிரும் உங்களுக்கு. அப்போ வந்து செடி வாடாமல் இருக்கும். நான் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நான் 2 அமேசான்லேயும் அதேமாதிரி மீஷோலேயே தான் போட்டு வாங்கினேன். இந்த பாட் பார்த்திங்கன்னா அடியிலே வந்து ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அது ரீசைக்கிள் பாட்டு. ஆக்சுவலி வந்து தண்ணி வந்து எக்ஸஸாக இருந்தது. அந்த தட்டு பார்த்திங்கன்னா தட்டுக்கடியில் தண்ணி வந்து ஸ்டாக்னட் ஆகிடும், அதாவது தேங்கி நிற்கும். லைட்டாக தேங்கிடணுன்னா அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வெளியெல்லாம் போனோன்னா வச்சு கூட நம்ம அடிக்கடி தண்ணி இது செடிக்கு ஊற்ற தேவையில்ல. இந்த அடியில் இருக்கிற வாட்டரில் இருக்கிற அந்த தட்டில் இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா பிளான்ட்டு பார்த்திங்கன்னா செடி பார்த்திங்கன்னா உறிஞ்சிக்கும் உங்களுக்கு. அது வந்து ரீசைக்கிள் வாட்டர் கன்சப்ஷன்ட்டு இது பேர். அதிலே வந்து உங்களுக்கு தட்டுமா இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்ம தொட்டியில் பார்த்திங்கன்னா அடியில் ஓட்டை போட்டுட்டு அடியில் ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப எப்படிப்பட்ட என்ன மாதிரி தொட்டி தேவைன்றது அவங்களே வந்து நிறைய விட்டுருக்காங்க. நம்மளுக்கு என்ன தொட்டி தேவைன்றதை பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இந்த வந்து செடியில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேக் பண்ணி வந்தது இல்லைங்களா, அதை தான் நான் 1 வீக்காக வச்சுருந்தேன். இப்படி வந்து அந்த மண்ணெல்லாம் இருக்கும் வேரில், அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேரை நல்லா ஒரு கையில் வந்து நல்லா இப்படி பிடிச்சி அழுத்தி வச்சுக்கோங்க. கோகோபைட்டில் ஒரு அழுத்தம் கொடுத்து சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு, அதாவது நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மண்ணை எடுத்து அதில் போட்டுக்கணும். கோகோபைட்டு, மண், பாஸ்பேட்டு, உரம் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம சுற்றிலும் போட்டு நடுவில் பார்த்திங்கன்னா மேடு மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த செடி பார்த்திங்கன்னா கீழே சாயாது உங்களுக்கு. கையில் பிடிச்சிக்கோங்க. இப்படி கிளெல்லாம் நிறைய இருந்ததுன்னா கையில் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணி சுற்றிலும் போடுங்க. சுற்றிலும் லூஸாக போடணும், அழுத்தக்கூடாது மண்ணை. லைட்டாக மட்டும் விரலால் மட்டும் மெதுவாக அழுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல உயிரோட்டமாக நல்லா சூப்பராக வளரும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஒரு செடி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஜேடு பிளான்ட்னு சொல்லுவாங்க.
இது இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அடியிலே ஊற்றிக்கலாம். அடியிலையும் ஊற்றிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இலைங்களுக்கெல்லாம் வாடாமல் இருக்கிறதுக்கு. பார்த்திங்களா? இப்போ இந்த அளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். கால்வாசி அளவுக்கு எப்போவுமே கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து செடி பார்த்திங்கன்னா நல்லா வளரும். ஃபுல்லாலாம் போடவே கூடாது. தொட்டி ஃபுல்லாக செடி மண் போடவே கூடாது. போட்டோம்னா அது வந்து வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா கீழே சிந்திரும். அது இல்லாமல் அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. எப்போயுமே நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் கலக்கி ஃபஸ்ட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டி எடுத்து அதில் வந்து எவ்வளோ நம்ம ஒரு தொட்டிக்கு எவ்வளோ மண் போடணுன்றது நம்மளுக்கு அளவு கரெக்டாக தெரியும். பாதி அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் பண்ணி உங்கள் செடிங்களை எந்த செடி நடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து போன்சாய் மரம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது, கெட்டியாக இருக்கும். இது அப்படியே கூட வச்சிடலாம். ஏன்னா இது வந்து மர டைப்புன்றனால அது அப்படியே வந்து இதில் அடியில் இருக்கிற மண்ணை எடுக்க தேவையில்லை. அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் சுற்றியில் நம்ம எப்பயும் போல் மண்ணை வந்து தூவிக்கலாம். கோகோ பைட்டு ப்ளஸ் மண் கலந்து வச்சுருக்கிறத அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போயுமே செடி நடுறதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் இருக்க ஒரு தொட்டிக்கு சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுற்றிலும் மண்ணை போட்டுக்கோங்க. நம்ம கையிலே பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே அப்படியே வந்து தொட்டி வந்து ரொம்ப உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் தொட்டிங் தான். ரொட்டேட் பண்ணிவிட்டு செடி கரெக்டாக சென்டராக இருக்க மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். சாயிற மாதிரி இருந்தால் கூட இப்போயே இதே டைமில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஒன்ஸ் நட்டுட்டு நம்ம செடியை வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது. ஏன்னா அதனுடைய இது போயிடும் உங்களுக்கு. தண்ணி அதே மாதிரி தான் இந்த ஓட்டை வழியை ஊற்றிட்டோம்னா போதும். மீதி டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இலைங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அருமையாக வளரும் உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் வாங்கினோம், என்ன ரேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காம்போவாக வாங்கினது, சிங்கிளாக வாங்கின பீஸ் என்ன ரேட்டு அதெல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த செடிங்களை வந்து நான் அதே பாட்டில் தான் வச்சுருந்தேன். அந்த பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க நம்மளை ஆர்டர் பண்ணி தான் வந்துச்சு. இது ஆன்லைன்லேயே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம லோக்கல் நர்சரி கார்டன்லேயும் உங்களுக்கு பாட்டினுடைய ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு தான் இருக்குது. பட் ஒரு சில ட்ரிப்பு ஆஃபர் மாதிரி நான் ஆன்லைனில் விடுறான். அந்த டைமில் வாங்கினேன் உங்களுக்கு காசு வந்து எக்கனாமிக்காக உங்களுக்கு ரீசனபிள் ரேட்லேயும் கிடச்சிரும். கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லில்லி பிளான்ட்டு. இது களிமண்ணில் தான் அவன் வந்து இது பண்ணி அனுப்பியிருந்தான். பாருங்கள் அப்படி கெட்டியாகவே இருக்கும். இது கவரில் தான் வந்தது. இந்த களிமண்ணுனால நல்லா ஒட்டிக்கிச்சு. நம்ம இடையில தண்ணி ஊற்றி ஊற்றி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அப்படியே ஒட்டிக்கிச்சு, உதிருது. அப்படியே எடுத்து அப்படியே இந்த தொட்டியில் வச்சுக்கணும். ட்ரையாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா களிமண் உதிருது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா உடைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. மண் வந்து கெட்டியாக இருந்தது. அதே மாதிரி சென்டர் பண்ணி வச்சுட்டு சுற்றியில் நம்ம கோகோ பைட்டு மணல் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த உரம்லாம் போட்டு அதை அப்படியே வந்து அந்த மண்ணையோடய சேர்த்து ஒரு கலக்கலைக்கணும். இப்போ எக்ஸஸாக மண் வந்துச்சுன்னா கூட அதில் போட்டு நல்ல ஒரு கலக்கிட்டிங்கன்னா ஈவனாக உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் வந்து இதில் வந்து ஆல்ரெடி நம்ம உரம் போட்டிருக்கோம், பாஸ்பேட்டுன்ற உரமும் போட்டிருக்கோம். ரெண்டு டைப் ஆஃப் உரம் போட்டிருக்கோம். அதை கலக்கணுன்றதுக்காக தான் இப்படி அப்பப்போ கலந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்து செடிங்க தொட்டியில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒயிட் பாட் இல்லைங்களா, அசிங்கமாக தெரியும். அப்படியே ஒரு துணியை வச்சு கூட தொடச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக பாருங்கள் அம்சமாக அமைஞ்சிருச்சு. பார்க்கும்போதே அழகாக இருக்கு இல்லைங்களா. என்ன தான் அவங்க பேக் பண்ணி அனுப்பின பாட்டில் இருந்தாலும் அதுக்கு வேண்டிய பொருளை அதை வைக்கும்போது தான் அதோட அழகே
தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாமே காசுக்கு தகுந்த பணியாரம் தான்ப்பான்னு சொல்லுவார். ஏன்னா காசு எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம அப்போ என்ன நினைப்போம், இது என்னத்துக்குடா தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறோன்னு தான் நம்ம நினைப்போம். பட் இந்த செடிங்களாம் வளர்ந்து அழகாக வரும்போது நம்ம வீடே பார்க்குறதுக்கு இன்னும் மங்களகரமாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் இருக்கிற செடிங்களை இப்போ நம்ம எப்படி மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுனா எப்படி ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு அதிகமாக நம்ம விரும்புகிறது என்ன, செடிங்க இருக்கிற இடம், மரங்கள் இருக்கிற இடம், பார்க்கு இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே வந்து நம்ம வீட்டில் இடம் இருந்ததுன்னா வெளியும் செடிங்களை நிறைய வளர்க்கலாம், மரங்களை வளர்க்கலாம். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஏர் பியூரிஃபைக்கும் நல்ல சுத்தமான காற்றும் கிடைக்கும். நம்ம ஆரோக்கியமாகவும் வாழலாம், நல்ல மகிழ்ச்சியுடன் வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு எல்லாமே செய்கிறோம். பட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணி தான் பண்ணி ஆகணும். நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். நம்ம நிறைய நாள் வாழணும், ஆரோக்கியத்துடன் வாழணும், குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னா சில விஷயங்கள் நம்ம வந்து அமௌண்ட்டை பற்றி எதையும் நினைக்காம செலவானாலும் நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறேன்னு நினச்சி பண்ணோம்னா எல்லாமே வந்து நல்லபடியாகவே அமையும்னு நான் நினைக்கிறவ. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே களிமண் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்தது. இதுவும் ஒரு ஏர் பியூரிஃபையர். எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்டோர் பிளான்ட் வாங்கினது எல்லாமே ஏர் பியூரிஃபையர் பிளான்ட் தான். பாருங்க, இதெல்லாம் கல் மாதிரி ஆகிப்போச்சு, இறுகி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பூண்டெல்லாம் தட்டும் இல்லைங்களா, உலக்க மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்பாங்க, அதில் வச்சு தான் அப்புறம் தட்டி தட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். தட்டும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக தட்டணும். ஏன்னா வேர் வந்து ஆணி வேர் எப்போவுமே விட்டுறவே கூடாது. அந்த ஆணி வேரில் தான் ஒரு செடிக்கு வந்து முக்கியமான உயிர் இதே இருக்குது. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி அப்படியே இது பண்ணிவிட்டு கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து இது பண்ணோம்னா வந்துடும். பட் இந்த களிமண் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டி இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். களிமண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா உறிஞ்சிட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா அது தண்ணி செடிக்கு வேண்டிய தண்ணியை பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் சிலர்லாம் பார்த்திங்கன்னா களிமண்ணில் வந்து இது பண்ணுவாங்க. பாருங்கள், கல் மாதிரியே ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கு மேலே உடச்சோம்னா பயப்புள்ள ஏதாவது ஆயிடுவாருன்ட்டு அப்படியே நட்டுறலாம் நம்ம. பாருங்கள், வச்சோடனே அவன் அழகாக உட்காந்துக்கிட்டான். அவனுக்கே செஞ்ச பாட்டு மாதிரி அவன் பாருங்கள் அட்டகாசமாக அப்படியே அமைஞ்சிட்டான் பாருங்கள். ஏன்னா களிமண் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு அதை இது பண்ணால் தான் அது கொஞ்சம் இதாகும். ஏன்னா கல்லுமா இருக்கிறனால இதோட கலந்து வச்சோம்னா அது வந்து பாறங்கள் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம வெறும் கோகோ பைட்டு மணல் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். அதை தனியாக ஒரு நாளைக்கு கல்லில் அதே கல்லில் இடிச்சிட்டு தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மற்ற செடிங்களை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சுற்றிலும் இப்படி போட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரு கூம்பு மாதிரி ஒரு பிடிச்சி விட்டுக்கணும். கொழுக்கட்டெல்லாம் இப்படி பிடிப்போம் இல்லைங்களா கையில், அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டோம்னா செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயாது. மெயினாக தண்ணி ஊற்றும் போது நல்லா வாட்டமாக இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே சுற்றிலும் பள்ளம் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கூம்பு மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கூம்பு மாதிரி நல்லா ஒரு பிடிச்சி வச்சிங்கன்னா செடியும் சாயாது, உங்களுக்கு தண்ணி நல்லா உறிஞ்சி நல்லா வளரும் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து 1 கிலோ கோகோ பைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 செடி வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக மணல் கலந்து உரம்லாம் சேர்த்து தொட்டியினுடைய அளவு பொறுத்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கிட்டத்தட்ட 8ன்றதோட 10 வச்சேன். ஏன்னா இந்த தொட்டி அளவு சின்னது. சில தொட்டிங்க நான் வாங்கியிருக்கேன், கலர் தொட்டிங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 வருது உங்களுக்கு. 1 கிலோ கோகோ பைட்டுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மண் சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் ஏற்கனவே செடி வளர்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த செம்மண்ணை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மணல் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு அதாவது 3:4:1ன்னு வச்சுக்கோங்க ரேஷியோ. அதே மாதிரி பாஸ்பேட் வந்து ஒரு கையளவு, உரம் பார்த்திங்கன்னா 2 கையளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துக்கு அப்படி வச்சுக்கோங்க, அளவு தான்.
பாருங்கள், இப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம கையாலே செடி வாங்கி நம்ம கையாலே மண் அதெல்லாம் கலந்து நம்ம நடும்போது மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. இது ஒரு நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு செடிங்களாம் வாங்கி வீட்டில் வளங்க. அதாவது இவ்வளோ செடி வளர்க்க முடியலனா 1, 2 ஒன்று எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செடியை அங்கங்கே வாங்கி வைங்க. பசங்களுக்கும் நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணும்போதே அவங்களையும் உட்கார வச்சு காட்டினீங்க. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. எனக்கு ஃபுல் ஹெல்ப்பை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் எடுத்து வச்சிட்ருக்காரு. நல்லா தான் அரேஞ்ச் பண்ணி ஜாக்கி பாய் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்களேன்ட்டு. இதனுடைய கண்டினியூவேஷன் வீடியோ பார்த்திங்கன்னா 3rd பார்ட்டில் வரும். நான் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொட்டியில் பார்த்திங்கன்னா அழகாக செடியெல்லாம் நட்டு வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஒரு கார்டனுக்குள்ளே நான் உட்காந்துருக்க மாதிரி. இது ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. என்னுடைய தரை பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒயிட் கலரு. அதுக்கு இந்த செடி கலர் க்ரீன் கலருக்கும் அந்த ஒயிட் கலர் பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இருந்தாலும் அதுக்கு வேண்டி இப்போ இடத்துல அதை வச்சா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போயுமே ஒரு சில விஷயத்துக்காக நம்ம மணியை செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறவ. ஜாக்கி பாய் அவனுக்கே ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கான், என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. நம்மளுக்காக தாண்டா எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு தாண்டா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே அவனும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செடியில் இனிமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து அது எப்படி வளருன்றது அதையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி இந்த பாட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா 10 பீஸு 8 பீஸு இந்த மாதிரிலாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ரேட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். என்ன வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல் என்ற பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ கூட வரும். என்ன வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நான் முதற்கொண்டு நன்றியை தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ தந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களோட விடைபெறுவது ரேவதி சரவணன். பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம செடிங்களாம் தலன்ட்டு வச்சாச்சு. அவங்கவுங்க பிளேஸில் பார்த்திங்கன்னா அழகாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் எந்த இடத்துல எப்படி வைக்கலாம், நம்ம வீட்டுக்குனுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்னென்னலாம் வாங்கி நம்ம திருப்பி அரேஞ்ச் பண்ணுறோம். செடிங்கெலாம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காட்டுறேன். அதுமாதிரி செடிங்களுக்கு எப்படி தண்ணி ஊற்றணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தேன் ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ வரும். நம்ம மேற்கொண்டு புதுமையான வீடியோ சந்திப்போம். இங்கே பாருங்கள், ஜாக்கி பாய்க்கு இனிமேட்டு ஜாக்கி பாய் வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். அவனை நிறைய ட்ரிப்பு நான் காட்டுறதே கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கும் சில ஐட்டங்களை நான் வாங்கி வச்சுருக்கேன். அது என்னன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா. இன்றைய பொழுது பார்த்திங்கன்னா நல்லா செடி நடுறதுலேயே எங்களுக்கு இந்த சண்டே ஈவினிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு. நீங்களும் வீக்கெண்ட்லலாம் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க, எப்படி குழந்தைங்களோட பெரியவங்களோட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்கள். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறாரு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் எனக்கு வெரி வெரி மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நம்ம பண்ணுற வீடியோ மற்றவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக போய் சேருதான்றது எனக்கு தெரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பால் எடுத்துக்கிட்டு அவருடைய வேலைக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் செடி நட்டுட்டு இருந்தீங்களே, எனக்கு நீங்கள் விளையாட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இதை காட்ட வந்துட்டான். அங்கே பாருங்கள், பால் கையில் கொண்டு கொடுத்துட்டான். வாங்க நம்ம விளையாடலான்னு கூப்பிட்டுருக்கான். அடுத்தது ஜாக்கி பாய் கொடுத்தா விளையாடணும். அவனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லது. தேங்க்யூ.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கி பாய்க்கு பொறுமையே இல்லை. நான் நட்டிருக்க செடியெலாம் வந்து அவனே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்படியே என்னடா அம்மா இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக தான் இருந்தான், எந்த தொந்தரவும் பண்ணலை. சரி அம்மா ஏதாவது செஞ்சால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நல்லதுக்காக தான் செய்வாங்கன்னு அவனுக்கு எப்போயுமே தெரியும். நான் எப்போயுமே அவனை வச்சுட்டு தான் எல்லா விஷயம் நான் பண்ணிகிட்ருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமையல் செய்யும்போது கூட பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து எட்டி பார்ப்பான். உடனே பசிக்குதாடா அப்படின்னு கேட்டால் அவனுடைய பாஷையெல்லாம் எனக்கு தெரியும். அவன் எதுக்காக பார்க்குறான், எதுக்காக நிற்கிறான், எல்லா விஷயம் எனக்கு தெரியும். அதனால் அவனுக்கு என்னென்ன வேணுன்றதை நான் அப்பப்போ செஞ்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்ம இப்போ வாங்குகிற ஒரு ஒரு செடிங்களும் அதே மாதிரி தான் ஒரு உயிர் உள்ள செடி தான். இதுவும் வந்து இந்த ஜாக்கி பாய் மாதிரி நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி பாட்லாம் வாங்கி அவங்களுக்கு சரியான ரேஷியோவில் மண்ணெல்லாம் கலந்து கோகோ பைட்லாம் போட்டு உரம்லாம் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நல்ல செடியும் நல்ல ஆரோக்கியம் வளரும். அந்த ஆரோக்கியமாக வளர செடிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்டு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.